நீ சரியான ஒரு அர்ஜுனாவா இருந்தால், மக்களுக்காக போராடுற அர்ஜுனா இருந்தால், உயிரை கொடுத்து போராடுற அர்ஜுனாவா இருந்தால் சரியான முறையில கதை கடல்ல லைட் சுருக்கு வேலை இப்படி குஞ்சு மீனவத்தை அள்ளி போட்டு போட்டுறாங்க. அப்ப மற்றது எவன் வந்தாலும் எல்லாரையும் நாங்கள் ஊரம் கட்டுவோம். ஒரு தரையும் அங்கே எடுக்கக்கூடாது. ஒரு தரம் நல்லவனும் இல்லை, ஒரு தரம் ஒரு கேவலம் கட்டவனும் இல்லை. கடல் வளத்தை காப்பாற்ற முடியாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு எங்கட கடல் வளம் குற்றமுள்ள அழி கேவலம் கட்டவங்க கறிக்கடை நியாயில விட கேவலம் அடிபட்டு அதை காப்பாற்றணும். எங்களோட சன்னடி எப்படி வாழ போதும் இன்றைக்கே நாங்கள் சாப்பிட்றதை கொண்டு வழி இல்லை. ஏனென்றால் உண்மையின்படி எங்கள்கிட்ட காசுகள் இல்லை, எந்த அளவு ஊடாக கொடுக்குறது எங்கள்கிட்ட காசுகள் இல்லை. எந்த அளவு போல வேண்டிக் கொள்படி இந்த கேவலங்கிட்ட அரசியல்வாதி எவனுமே வரக்கூடாது. ஆனால் இளஞ்செழியன் வருவாரா இருந்தால் அது எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவில் மனசுக்கு திருப்தி. முன்னாள் நீதியரசர் என்று குறிப்பிட்ட விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த நாள் உழைத்த காளான் என்று அர்ஜுனாவை நீதி அமைச்சராக இருக்கல என்ன செய்ய விட்டு தமிழ் மக்களுக்கு விரோதியா தட்டு முத்ரா பெற்றோரை பொறுத்தளவில் சில விஷயங்கள் சட்ட ரீதியான முறையில அதிகாரபூர்வமான முறையில சில விஷயங்கள் நிரூபித்து கொண்டு வர. ஆனா அதில் கதைக்கிற கதைகள் தூக்கி அடிப்பன் பிடிச்சடிப்பன் என்ற வசனங்களை விட்டுட்டு தேவையில்லாத விடுதலை புலிகள் இந்த வசனங்களை விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து ஊடகங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிற நியூஸ் இருக்க போவதில்லை. இன்னும் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்திருக்கிற 27,000 மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்தது. அதுக்கு நீ என்ன செய்தது? அந்த உண்மையின்படி துளைத்த இடத்துல நாங்கள் சில விஷயங்களை தேடும். அதை விட்டு தூக்கி அடிப்பெறுன்ற விஷயம், அடுத்தது விடுதலை புலிகள் அப்படி இப்படின்ற விஷயங்களை கதையால் விட்டுட்டு நீ உங்க மக்களுக்காக இந்தியா இழுவப்படக சுட்டு பிடிக்க சொல்லி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. உண்மையா சுட்டு பிடிக்கிறதுன்னு சொன்னா என்ன? அது ஆடுமான மனுஷன் மில்லியன்களா இன்னைக்கு மில்லியன்களை சுடக்கூடாது அதிகாரத்தில் மில்லியன்களை சுட்டாலே இன்றைக்கு தண்டனை. இவங்க ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்கள், இவங்கள் மக்களின் பிரதிநிதிகள் அல்ல, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிகளும் அல்ல. எந்த ஒரு காலம் நாங்கள் தலைவீடா நின்று தண்ணி குடித்தாலும் எங்கட பிரச்சனை தீர போறதில்லை. வணக்கம், நான் நாகராசா வர்ணவலசிங்கம். நடக்க இருக்கின்ற வடமாகாண சபையிலே முண்டி அடித்துக் கொண்டு அர்ஜுனா ராமநாதன், இளஞ்செழியன், கந்தையா பாஸ்கரன், ரீட்டா முதலாளி கந்தையா பாஸ்கரன் உட்பட எல்லோரும் முண்டியடித்துக் கொண்டு பாரியதொரு விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விளம்பரங்களுக்கு தமிழ் மக்கள் உடந்தையாக இருப்பார்களா அல்லது இவர்களை ஓரங்கட்டுவார்களா? இல்ல, கட்டாயமாக இளஞ்செழியனை பற்றி எனக்கு அவ்வளவு பெருசா தெரியாது. இரண்டால் போராட்ட காலத்துல அது பொதுமகனா இருக்கலாம் அல்லது இயக்க போராளியா இருக்கலாம். ஒரு இடத்துல ஸ்போர்ட்டில் நடந்தால் அந்த ஸ்போர்ட்டுக்கு போய் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அதுக்குரிய நீதிகளை கூறி ஒரு நல்ல ஒரு மனுஷனாகத்தான் நாங்கள் இது போல எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் கூடியவங்க முதலமைச்சராக வந்தால் வருவாரா இருந்தால் மக்கள் அதை வர வளைச்சால் ஓரளவில் என்ன பொறுத்தளவில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். மற்றது எவன் வந்தாலும் எல்லாரையும் நாங்கள் ஊரம் கட்டணும். ஒரு தரையும் அங்கே எடுக்கக்கூடாது. ஒரு தரம் நல்லவனும் இல்லை, ஒரு தரம் ஒரு கேவலம் கட்டவங்களும் எல்லாரும் வந்து திருப்பியும் ஏற்கனவே ஒருத்தர் வந்து முதலமைச்சரா வந்து குப்பையை கொட்டி எல்லாத்தையும் கலைச்சு போட்டு போனவர் அவரை இயங்க விடாமல் இவங்கள் தடுத்தவங்க. உண்மையின்படி ஒரு முதலமைச்சரை இயங்க விடாமல் இவங்கள் தங்களோட கட்சிகளை பிடப்பட்டு பிடிபட்டு அடிபட்டு குத்துப்பட்டு கேவலம் கட்டவங்க கறிக்கடை நியாயில விட கேவலம் அடிபட்டு அதை உண்மையா நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கெடுத்து இன்றைக்கு அது பாழா போறது. இனிமேத்தனும் பெற போறது. உண்மையின்படி இந்த கேவலங்கட்ட அரசியல்வாதி எவனுமே பெறக்கூடாது. ஆனா இளஞ்செழியன் வருவாரா இருந்தால் அது எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவில் மனசுக்கு திருப்தி மாறிப்படுது. அதுவும் காலப்போக்கெல்லாம் தெரியும் என்ன மாதிரி சொல்லி. ஏன்னு சொன்னால் இன்றைய வரையும் வந்த மனுஷனை பற்றி எந்த ஒரு இடவூரோ அல்லது ஒரு அப்படி எப்படியாக ஒரு கதை ஒன்று இல்லை. ஆனா அவரை தவிர எவர் வந்தாலும் நாங்கள் ஒரு ஓரம் கட்டி நாங்கள் எங்களது தமிழ் மக்கள் இப்படித்தான் ஒரு நிலையை நாங்கள் எதிர்பார்க்கணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறதுக்கு நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு நாங்கள் போராடினாங்கள். ஏனென்று சொன்னால் எங்கள் இந்த தமிழ் தேசியம் முற்றாக இங்கொண்டு போது எங்கள் இந்த சுயநிலை உரிமைக்காக போராடுறதுக்கு ஆக்கள் என்று சொல்லி பல்கலைக்கழக மாணவரால் பழைய பல்கலைக்கழக மாணவரால் உருவாக்கப்பட்டு இந்த கட்சியை இந்த சங்கு சின்னத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி ஒன்றை திருப்பியும் ஒரு நல்லது கெட்டது வரணும் என்று சொன்னார். இவங்க எல்லாரையும் ஓரம் கட்டணும். ஒற்று கேவலம் கட்ட அரசியல்வாதிக்கு நாங்கள் ஒரு தரையும் எல்லாத்தையும் ஓரம் கட்டி புதுசா வரவங்களுக்கு இடத்தை கொடுத்து அவனை நாங்கள் ஊக்குவிச்சு எங்களது பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழிவகுக்கணுமே தவிர இந்த கேவலங்கட்ட அரசியல்வாதிகளை நாங்கள் திருப்பியும் அவங்களுக்கு நாங்கள் பின்னால போவோமா இருந்தால் நாங்கள் திருப்பியும் இதை விட கேவலமா போய் நாங்கள் நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு கட்டம் பெறும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லா இடமும் தலைதூக்கி கொண்டு வருது. இன்றைக்கு உண்மையின்படி அன்றைக்கு ஒரு படம் ஒன்று பார்க்கிறான்.
அதுக்கு எனக்கே வெக்கமா கிடக்கு. போராட்டம் என்ற ரீதியில வேறு ஏதோ எல்லாம் நடக்குது. உண்மையின்படி இது போராட்டம் என்றால் ஒரு மக்கள் போராட்டமா இருக்கணும். அன்றைக்கு செம்மணியில போராட்டம் நடந்தது, அது உண்மையினுடைய மக்கள் போராட்டம். அதே மாதிரி சில இந்த காலாவலாக்கப்பட்டவர்கள் நடக்கிறது மக்கள் போராட்டம். அந்த போராட்டங்கள் மாதிரி போராட்டங்கள் செய்யணும். சில கட்சிகள் 4 பேர் 3 பேர் 10 பேர் இது என்ன போராட்டமா இது? மக்களை என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? மக்களை என்ன பேராக்குறீங்களா? கேவலம் கட்ட வேலையில விட்டு இன்றைக்கு இனிமேல் திரும்பி வரணும் என்று சொன்னார். ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கில புதுசான மக்கள் ஒரு கட்சியை உருவாக்கி ஒற்றுக்குடைய கீழே நின்று ஒற்றுமையா நின்று ஒரு கட்சி கீழே ஒட்டு வடக்கு கிழக்கில ஒருமிக்கல் போராடி எங்களுக்கு தமிழ் தேசியம் சுயநிர்ணயிக்கு நாங்கள் போராடுவோமா இருந்தா தான் நாங்கள் ஒரு வெற்றியை காணலாம். இவங்கள் இருக்க மட்டும் நாங்கள் நடுக்கடல நக்குத்தண்ணி தான் அதே நிலைமானம் கிடக்கும். புதிதாக ஒருவர் முளைத்திருக்கிறார் அந்தையா பாஸ்கர் என்ற ஒருவர். அவருடைய அரசியல் பிரவேசம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? நான் இதுவரை கேள்விப்பட இல்லை. எங்க கிடந்தாலும் எங்க குப்பை கிடந்தாலும் இல்ல காட்டுல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் கோவிலத்துல இருந்தாலும் எனக்கு தெரியாது. அந்த கந்தையா பாஸ்கர் சொல்லி எனக்கு பேரே கேள்விப்பட இல்லை. அதான் ஏன்னு சொன்னார், எல்லாரும் பாரவன் எல்லாரும் சம்பாதிக்கிறது. தமிழ் மக்களை சாகடிச்சு தமிழ் மக்கள் இந்த எல்லாத்தையும் கருவறுத்து நாங்கள் சொத்து தேடி தாங்கள் சுயமாக வாழ்றதுக்கு பரம்பரையா வாழ்றதுக்கு தான் எல்லாரும் வர்றாங்களே தவிர தமிழ் மக்கள் பிரச்சனையை தீர்த்து நாங்கள் இப்படித்தான் தமிழர் இருக்கணும் என்று சொல்லி ஒரு சரியான முறையில வர்றவன் தான் தமிழ் மக்களுக்காக போராடப்பட தவிர எங்கேயோ இருக்கிறவங்க அங்கேயே இருக்கிறவங்க எல்லாம் நேற்று முளைச்சவன் இன்றைக்கு முளைச்சவன் எல்லாம் நாங்கள் போராடுறது நடக்க போற விஷயமே இல்லை. முன்னாள் நீதியரசர் என்று குறிப்பிடுகிற விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் முந்த நாள் முளைத்த காளான் என்று அர்ஜுனாவை கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்து? முந்த நாள் முளைத்த காளான் என்று சொன்னாலும் அர்ஜுனால சில விஷயங்களுக்கு பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்கல, சில கதைகள் பிடிக்கல, சில செயற்பாடுகள் எங்களுக்கு பிடிச்சது. ஆனால் இதே முதலமைச்சர் விக்னேஸ்வரனை பற்றி கேட்கிறீர்கள். இதே விக்னேஸ்வரன் ஆதி காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தவர்? நீதி அமைச்சரா இருக்கேக்கல என்ன செய்து கொண்டிருந்தவர்? தமிழ் மக்களுக்கு விரோதியா தான் இருந்தவர், விரோதியா இருந்தவர். அவர் இங்க பசு போத்து போல பசு தொல்லை போத்து கொண்டு நான் நல்ல உள்ளிட்ட அவர் சொல்லிடாது. மற்றவனை பார்த்து நேற்று பிழைச்ச காலான்னு சொல்லிடாது. இளம் வாலிபர்கள் பெறணும். அர்ஜுனா பெற்றோரை பொறுத்தளவில் சில விஷயங்கள் சட்ட ரீதியான முறையில அதிகாரபூர்வமான முறையில சில விஷயங்களை நிரூபித்து கொண்டு வரார். ஆனா அதில் கதைக்கிற கதைகள் தூக்கி அடிப்பன் பிடிச்சடிப்பன் என்ற வசனங்களை விட்டுட்டு தேவையில்லாத விடுதலை புலிகள் இந்த வசனங்களை விட்டுட்டு நீ சரியான ஒரு அர்ஜுனாவா இருந்தால், மக்களுக்காக போராடுற அர்ஜுனா இருந்தால், உயிரை கொடுத்து போராடுற அர்ஜுனாவா இருந்தால் சரியான முறையில கதை அதை விட்டு தூக்கி அடிப்பேன் என்ற விஷயம், அடுத்தது விடுதலை புலிகள் அப்படி இப்படின்ற விஷயங்களை கதையால் விட்டுட்டு நீ உண்ட மக்களுக்காக வா. உன்ன மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்திருக்கிற 27,000 மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்தன. அதைக்கு நீ என்ன செய்தது? அந்த மக்களுக்காக செய், மக்களுக்காக போராடு. அதை செய்தால் உன்ன மக்கள் நாட்டமாக வரும். அதை விட்டுட்டு நீங்கள் கதைக்கிற கதைகள் பெரிய அதான் மக்கள் உண்ட வருத்தின்றைக்கு நீ எங்கேயோ போய் நிற்கிற. எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக எவன் கண்ட உயிரை மறுத்து மக்களுக்காக போராடுறாரோ அவங்களுக்காக நாங்களும் செய்யக்கூடிய கட்டத்தில் நாங்களும் இருக்கிறோம். ஊடகவியலாளர் அர்ஜுனா ராமநாதனை கேள்வி கேட்கின்ற போது நீங்கள் தற்போது மஹிந்தாவின் கூடாரத்துக்குள் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது இன்னும் ஒரு ஊடகவியலாளர் அதுக்கு பதிலளிக்கின்றார், மஹிந்தாவின் கூடாரத்துக்கு நுழையாத அரசியல்வாதிகள் யார் என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். ஆனபடியாலே அதுக்கு அர்ஜுனா ராமநாதன் ஒரு பதிலை தெளிவாக கூறியிருக்கின்றார். துளைத்த இடத்தில் தான் தேட வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை கூறியிருக்கிறார். அவர் கூறிய உதாரணத்தை கூறிய உங்களுடைய கருத்து என்ன? உண்மையின்படி துளைத்த இடத்துல நாங்கள் சில விஷயங்களை தேடணும். நாங்கள் ஆத்துல போட்டு குளத்துல போய் தேடையலாது, குளத்துல போட்டு ஆத்துல தேடையலாது, கடல்ல போடுறது குளத்துல தேடையலாது. ஆனால் அர்ஜுனா ராமநாதன் உண்மையின்படி ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகள் மஹிந்தாட்டி ஆண்டாலும் சரி, இல்லாது அடுத்த ஜனாதிபதியா இருந்தவர் மைத்திரிபால சிறிசேனா இருந்தாலும் சரி, எந்த ஜனாதிபதியட்டையும் உங்களை ஒட்டி வாழாத அரசியல்வாதிகள் ஒரு தனிமே இல்லை. எல்லாரும் போய் அந்த அரசியல்வாதி இந்த காலை துடைச்சு கையை பிடிச்சு எல்லாரும் அதை ஒட்டித்தான் பிழைக்கிறாங்களே தவிர அர்ஜுனா மாத்திரம் அங்க போய் மஹிந்தா அந்த காலை பிடிச்சு பிழைக்கல. மஹிந்தா என்று சொல்ல எவன் ஜனாதிபதியா வர்றானோ அவன்கிட்ட எல்லாரும் போய் ஒட்டித்தான் நீங்கள் பிழைக்கிறீர்கள். மக்களுக்காக எவனும் குரல் கொடுக்கல. அங்க போய் அவங்களுக்கிட்ட ஒன்றை கதைச்சு போட்டு இங்க மக்களுக்கிட்ட உசுப்பேத்திர கதைகள் கதைக்கிறது. அங்க பண்ணினான், இங்க படைச்சான், இங்க படுத்துறான் என்று சொல்லி இப்படி நாங்களும் எத்தனை 64 வயசு நாங்களும் எத்தனையோ வரை பார்த்துட்டோம், எத்தனையோ வரை கண்டு கழிச்சுட்டோம்.
சும்மா இந்த மக்களுக்கு உசுப்பு ஏத்துறால எல்லாரும் வந்து எவன் அரசாங்கத்துக்கு ஜனாதிபதியா வர்றானோ அவனைத்தான் ஒட்டி வாழ்றதே தவிர மக்களுக்காக எவனும் வந்து குரல் கொடுக்கவும் இல்லை, மக்களுக்காக போராடவும் இல்லை. ஏனென்று சொன்னார், இதே இந்த பார்லிமெண்ட்டுக்கு நான் 11 தடவை போயிருக்கிறேன். கடத்தொழில் சம்பந்தமாக நாங்கள் 11 தடவை இந்த பாராளுமன்றம் போயிருக்கிறோம். அங்க போனால் நாங்கள் எங்களுக்கு கண்டு லஜ்பத் இருக்கும் வேறு இடத்துல, அமைச்சர் மேருக்கு வேறு இடத்துல, எம்பி மேருக்கு வேறு இடத்துல இருக்கும். அங்க போனால் எல்லாரும் ஒண்டா கட்டி பிடிச்சு கூத்தாடி கும்மாளம் அடிச்சு ஒண்டா தேர்த்து பிடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. தோல்ல தட்டுறவரும் சொக்கலை பிடிக்கிறவரும் கட்டி பிடிக்கிறவரும். இங்க வந்து என்ன மற்றவங்க உசு பேத்துறீர்கள், ஜனாதிபதியோட கொஞ்சம் குழாவி தீ குடிக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். இங்க வந்து மக்களுக்கு உசு பேத்துறது, நான் அதை கிழிக்கிறேன், இதை கிழிக்கிறேன், அதை படுக்கிறேன், பிடிக்கிறேன்னு சொல்லி அப்படியா எல்லாரும் எந்த அரசியல்வாதியும் அங்கே அரசாங்கத்தில் ஒட்டி வாழாத கிடையாது. ஒரு தண்டனை நிரூபிக்கட்டுக்கு தான் ஒட்டி வாழ இல்லை, ஜனாதிபதியோட வேண்டே இல்லை, கிழிக்க இல்லை, எங்கட மக்களுக்காக இண்டே வரை போடுறாரு உண்டு. எங்களுக்கு இந்த மக்களுக்காக போடுறாரு அரசியல்வாதிகள் சொன்னால் உடனடியாக எங்களது நிலம் பறி போகுது, எங்களோட நிலத்துல வந்து விகாரைகள் கட்டப்படுது, எங்களது நிலம் சகலதும் எங்களோட கடல் வளம் முற்றாக திட்டமிட்டு அளிக்கப்படுது. வடக்கு கடல் வந்து திட்டமிட்டு அரசாங்கத்தால் அளிக்கப்படுது. அப்ப இன்னைக்கு விவசாயம் இப்படி கேவலமாக எங்களுக்காக ஒட்டுமொத்தமாக இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் ஜனாதிபதிக்கு ஒரு மாச கெடுவில கடிதம் எழுதுக்கும். ஒட்டுமொத்தமாக வெளியேறட்டு மக்கள், எங்களோட மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனையை நீங்கள் கிளிய மாட்டுக்கோ. இன்னைக்கு நீங்கள் பறையக்கு என்ன சொல்லி வந்த நீங்கள் பறையக்க சொல்லி வந்த எல்லாத்தையும் நிறைவேற்றுப்போம். இன்றைக்கு முட்டாக கடல் பலம் இல்லாமல் போச்சுது. நீங்கள் இடங்கள் வந்து திருப்பி பிடிக்கிறீர்கள், விகாரியில கட்டுறீர்கள், எல்லாத்தையும் நிறுத்துக்கோ. இல்லைன்னு சொன்னா நாங்கள் வெளியேறோம் பார்ப்போம். ஒருதலுக்கும் திராணி இல்லை, ஏன்னா வெளியேறலாம். அவன் கதிரை ஆசை சொத்து தேடணும், அவன் ஒரு காலமும் வெளியேற மாட்டான். எங்கட மக்களுக்காக மக்கள் போராடவும் மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். இப்ப போன கிழமை நெடுந்தீவு, நயனாதீவு, அணிலதீவு, இழுவதீவு மக்கள் இந்தியா இழுவப்படுகின்ற ஆக்கிரமிப்பு காரணமாக எமது கடல் தொழில் உபகரணங்கள், கடல் வளங்கள், எமது வாழ்வாதாரத்தை முற்றாக அழித்து கொண்டிருக்கின்ற இந்தியா இழுவை படகு சம்பந்தமாக கடலிலே கருத்த கொடி கட்டி படகு மூலமாக ஒரு போராட்டம் ஒன்றை செய்தார்கள். அது உண்மையாக வரவேற்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால், அது வந்து யாழ் மாவட்டம் ஊராக யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல சங்கங்களுக்கும் அறிவித்து யாழ் மாவட்டம் ஃபுல்லா செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அது வலுப்பெற்றிருக்கும். என்றாலும் உண்மையின்படி அது ஒரு வெற்றி அளித்த ஒரு போராட்டம். உண்மையின்படி அந்த போராட்டத்துல வந்து நான் உண்மையாக கலந்து கொள்ள வேண்டியிருக்கின்றதை என்னால் உடம்பு சரியில்லாத அடுத்த நான் அது போகவில்லை. அடுத்தது அன்னராசாவும் சுப்பிரமணிய வாக்களத்தில் கலந்து கொண்டவை, அது கிடைச்ச சந்தோஷம். ஆனா இன்றைக்கு எங்கள் இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். எது என்றாலும் இப்ப இன்றைக்கு தீபகம் என்றாலும் சரிதான், அல்லது சமாசங்கள் என்றாலும் சரிதான், சங்கங்கள் என்றாலும் சரிதான், சம்மேளனம் என்றாலும் சரிதான், நாங்கள் வந்து இந்திய நிறுவப்படகு எல்லாம் தாண்டி வர்றாருன்னு சொல்லி உண்மையின்படி நாங்கள் அதை தடுக்க வேணும், அரசாங்கத்துக்கு சொல்லி தடுத்து நிறுத்தப்பட வேணும். இன்றைக்கு அவன் ஏன் இங்க எல்லாம் தாண்டி எங்களந்த இலங்கை எல்லைக்குள்ள வந்து எங்களந்த கரையை அண்மித்து எங்களந்த கடல் வளத்தை நாசமாக்கியப்படுது, வாழ்வாதத்தையும் அழிச்சு எங்களோட தொழில் வளத்தையும் அழிக்கிறான்னு சொன்னால் எங்கட மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இங்க எங்களந்த உள்ளூர்ல இருக்கிற இழுவமடி தொழில் இன்றைக்கு தடை செய்யப்படுதோ அன்றைக்குத்தான் அவன் எங்களது எல்லாம் தாண்டாமல் தொழிலுக்கு வராமல் நிற்பார். ஏனென்று சொன்னால் இதுக்குள்ள கர சூத்திரங்கள் இருக்கின்றது, கனகன பினாமிகள் இருக்கிறார்கள். இங்க உள்ள இழுவப்படகு சம்பந்தப்பட்ட ஆக்கள் தாங்கள் இன்றைக்கு இடத்துல இருக்கிறோம், அங்கே உள்ள இந்திய இழுவப்படகுகளுக்கு தகவலை கொடுத்து இவர்களோட சேர்ந்து வந்து இந்த தொழில் செய்தால் எங்களோட வளர்ச்சி அழிச்சு கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையின்படி ஒரு தரம் பேசுறீர்கள். இன்றைக்கு அது இணையம் என்றாலும் சரிதான், அல்லது எந்த சமாசம் என்றாலும் சரிதான், சங்கங்கள் என்றாலும் சரிதான், சம்மேளனம் என்றாலும் சரிதான், உள்ளூர் இழுவப்படகுக்கு ஏன் நீங்கள் வாய் துறக்கிறீர்கள்? இல்லை, எல்லாரும் இந்தியா இந்தியா இந்தியா. இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படகை நீங்கள் நிறுத்த சொல்லுங்க, தடையை செய்யுங்க. உள்ளூர் இழுவ தடை செய்யப்பட்டால் இந்தியா இழுவப்படகை கடைசி மட்டும் பெற மாட்டாங்க. இலங்கையில வந்து உள்ளூர் இழுவப்படகை தோழர் வந்து தடை செய்து விட்டார்கள். நாங்கள் இனிமேல் போனா ஒட்டுமொத்தம் முழு பேரையும் அல்வாங்கிட்ட அவனுக்கு இந்தியாவுக்கு தெரியும். அப்ப இங்க உள்ள பினாமிகள் அங்க உள்ள பினாமிகளோட கதைச்சு பேசித்தான் இந்த இந்தியா இழுவப்படகு இந்த உள்ளுக்கு வருது. இது வந்து இந்தியா இழுவப்படகு தனிப்பட்ட ரீதியில வரையில இங்க உள்ள பினாமிகள் இந்த அழைப்பின் பேர்ல தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து எங்கட சங்கங்கள் சமாசங்கள் தீவையில் இருக்கிற மக்கள் என்றாலும் சரிதான், சமாசங்கள் என்றாலும் சரிதான், சங்கங்கள் என்றாலும் சரிதான், சம்மணத்தை வாய் திறக்கணும். இன்றைக்கு நாங்கள் வாய் திறந்து இந்த உள்ளூர் இழுவமடையை இங்க நிறுத்துறோமோ அன்றைக்கு இந்தியா அந்த இழுவப்படகு இந்த சொல்லி எங்களுக்கு கட்டாயமா முற்று முழுதாக நீங்கும். அதை வந்து நிறுத்துறதுக்கு இங்க ஒருத்தருக்கும் திராணி இல்லை, வாய் துறக்கும் திராணி இல்லை. எவனாவது வாய் துறக்கிறானா? இங்க உள்ள உள்ளூர் படையை நிறுத்த சொல்லி சட்டங்கள் இருக்கு.
தடை செய்யப்பட்ட தொழில் என்று சட்டங்கள் இருக்கு. சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி எவன் வாய் திறக்கிறான்? ஒரு தரம் இன்றைக்கு சம்மேளனத்தை எடுத்து பாருங்க. சம்மேளனம் 2023ஆம் ஆண்டு தை மாசம் 3ஆம் தேதி 1ஆம் மாசம் 3ஆம் தேதி அங்கே இருந்த மக்களிந்த பிரதிநிதிகள், ஒரு சம்மேளனத்தில் மக்களிந்த பிரதிநிதிகளை அகற்றி போட்டு ஒரு கட்சி இந்திய ஆக்களை போட்டு இண்டை வரையும் அந்த கட்சி இந்திய ஆக்கள்லாம் இன்றைக்கு சம்மேளனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல இருக்கிறவர்களால் இந்தியா இழுவப்படக சுட்டு பிடிக்க சொல்லி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை விட்டிருக்கிறார்கள். உண்மையா சுட்டு பிடிக்கிறேன்னு சொன்னா என்ன? அது ஆடு மாட மனுஷன் மிருகங்களா? இன்றைக்கு மிருகங்களை சுடக்கூடவே அதிகாரம் இல்லை. மிருகங்களை சுட்டாலே இன்றைக்கு தண்டனை இருக்கு. 6 மாசம் 3 மாசம் சொல்லி ஜெயில் தண்டனை இருக்கு. ஒரு மனுஷரை சுட சொல்லி சொல்றாருன்னு சொன்னால் இவங்கள் எப்படிப்பட்ட ஆக்களா இருக்கணும்? இவங்கள் ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட ஆக்கள். இவங்கள் மக்களின் பிரதிநிதிகள் அல்ல. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிகளும் அல்ல. இவங்கள் அந்த சம்மேளனத்துல குந்தி கொண்டு சுட்டுப்பிடி ஒரு மனுஷரை என்ன சுட்டு பிடிக்கிறது? இவன் சுட சொன்னா அப்புறம் அரசாங்கம் சுடுமோ? ஒரு காலம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் உள்ளூர் இழுவப்படையை நிறுத்தினால் இந்திய இழுவப்படை இந்த சொல்லி எங்களுக்கு இல்லாமல் போகும். அதுவரையும் எங்களுக்கு இந்திய இழுவப்படை தொல்லை நடந்து கொண்டேதான் இருக்கும். உண்மையின்படி நாங்கள் பேதரக்கூடும். அது தீபகம் என்றாலும் சரிதான், கரியோர சங்கங்கள் என்றாலும் சரிதான், சமாசங்கள் என்றாலும் சரிதான். இன்றைக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக உள்ளூர் இழுவப்படையை எங்களுக்கு நிறுத்த சொல்லி நாங்கள் வாய் திறக்கிறோமோ அன்றைக்குத்தான் எங்கள் இந்த பிரச்சனை தீரும். இந்திய இழுவப்படை சொல்ல வராது. எங்கள் இந்த நாட்டில் சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டாச்சு. தடை செய்யற தொழில் என்று வர்த்தமானில் அறிவித்தாச்சு. ஆனால் இன்னும் நடைமுறையிலே இல்லை. ஏனென்று சொன்னால் வார அரசாங்கம் எல்லாம் நாங்கள் கதைச்சு பேசி அந்த பிராமிகளோட கதைச்சு பேசி தங்கள் இந்த அரசியல் நாடகத்தை நடத்துறாங்களே தவிர, ஆனா எங்க இந்த தொழிலை தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டுற மாதிரி இல்லை. அதுக்கு எங்கள் இந்த நக்காம்பாடி தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒத்துக்குதிக்க கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த மக்கள் போராட்டங்கள் செய்யறாங்க, எல்லாம் நடக்குது. எவனாவது இதை பற்றி கதைக்கிறானா? இதை பார்லிமெண்ட் என்றாலும் சரிதான், இல்ல இஞ்சி என்றாலும் சரிதான். இங்கே எவன் கதைக்கிறான்? எவன் என்னத்தை கதைக்கிறான்? இவர்கள் ஒரு கேவலம் கட்டுற அரசியல்வாதிகள். இந்த கேவலம் கட்டுற அரசியல்வாதிகள் இருக்க மட்டும் எங்க பிரச்சனை ஒரு காலமும் தீராது. எந்த ஒரு காலம் நாங்கள் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் எங்கட பிரச்சனை தீர போறது இல்லை. இன்றைக்கு இந்த நக்காம்பாடி அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒதுங்குறாங்களோ, புதுசா நல்ல மக்கள் அதுல வர்றாங்களோ, அன்றைக்கு தான் நாங்கள் ஒட்டுமொத்தமா வடக்கு கிழக்கில் இணைஞ்சு ஒரு பலமாக நின்று எங்களுக்கு குரல் கொடுத்தா தான் எங்கட பிரச்சனையை கொண்டு வரலாமே தவிர இந்த கேவலங்கட்ட அரசியல்வாதிகள் இருக்க மட்டும் எங்களுக்கு வராது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஊடகங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறேன். நியூஸ் சில இடத்துல போவதில்லை. ஏனென்றால் உண்மையின்படி எங்கள்கிட்ட காசுகள் இல்லை. என்பளப்பு ஊடாக கொடுக்குறது எங்கள்கிட்ட காசுகள் இல்லை. என்பளப்போல வேண்டி கொண்டு சில பேர் எங்கள்கிட்ட நியூஸ் போல வெளியில விடுறாங்க. இல்லை, எங்கள்கிட்ட நியூஸ் போல் போய் சேருதில்லை. ஏன்னு சொன்னா 100% நியூஸ் முடக்கப்படுது. அது அரசாங்கத்தாலேயும் சில இதுகள் நடந்து கொண்டிருக்குது. சில கட்சிகளும் இதை செய்து கொண்டிருக்குது. சில ஆட்கள் இதுல தடை செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இதுல பொய்யானது நாங்கள் கலைக்கல. எங்களோட வாழ்வாதாரம், எங்களோட கடல் அழியுது. எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் காப்பாற்றணும். எங்களோட சந்தடி எப்படி வாழ போகுது? இன்றைக்கே நாங்கள் சாப்பிட்றத கொண்டு வழி இல்லை. இன்றைக்கு மண்ணெண்ணெய் இந்த விலை 285 ரூபா. நாங்கள் எல்லாம் சேர்த்து 10 லிட்டர் மண்ணெண்ணெய் அடிக்கணும்னா 3500 ரூபா வேணும். 20 லிட்டர் மண்ணெண்ணெய் 25-30 லிட்டர் மண்ணெண்ணெய் ஓடுதான் தான் நாங்கள் 5000, 6000, 10,000 உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இன்றைக்கு அப்படியே அந்த மண்ணெண்ணெய் செலவழிச்சு ஓட ஏறாமல் கடைசியில் இன்றைக்கு எல்லாரும் பட்டினிச்சாவை எதிர்நோக்கி கொண்டு எங்களோட கடத்தொழில் மக்கள் கரையோரம் எல்லா மக்களும் பட்டினிச்சாவை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு யார் வழிவகுக்கிறது? இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சருக்கு அமைச்சர் அது என்ன சொல்றேன்னு எங்களுக்கு தெரியல. கடல் வளத்தை காப்பாற்ற முடியாத ஒரு அரசாங்கம். இன்றைக்கு எங்கட கடல் வளம் முற்றுமுழுதாக அழியுது. இந்தியால உள்ளூர் படம் அடிச்சு கொண்டு இருக்கிறான். தாங்கூசி வேலையை போடுறான், லைட்டை போடுறான், சுருக்கு வேலை அடிக்கிறான். சுருக்கு வேலையில பாருங்க இப்படி குஞ்சு மீன். அன்றைக்கு சுருக்கு வேலையில அழுறாங்க. இப்படி குஞ்சு மீன் அள்ளி கொண்டு தாங்கிறது மிச்சத்தை கோழி தீனி கொடுக்குறாங்க, மிச்சத்தை கொட்டுறாங்க. அப்ப இன்றைக்கு இந்த மீன் முற்றுமுழுதாக அழிக்கப்படுது. இந்த உள்ளூர் படகு, இந்திய படகு, சுருக்கு வேலையால லைட்டால மீன் முற்றுமுழுதாக கடல் வளமே நாசமா போய் இன்றைக்கு கடல்ல மீன் இல்லை. இன்றைக்கு கரையோரம் நீங்கள் எங்கேயும் போய் பார்க்கலாம், விவரம் பார்க்கலாம். அரசாங்கத்தை கடத்தொழில் அமைச்சர் சந்தியாக்களையும் மட்டும் பார்க்கலாம், இல்லாத இந்த நக்காம்பாடி அரசியல்வாதிகளும் போய் பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு எங்களது நிலைமை விளந்து வரைக்கல. இந்த நிலைமை யார் பார்க்கிறது? யார் காப்பாற்று? இன்றைக்கு கடத்தொழிலை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். என்ன சந்தோஷமா தொழிச்சு கொண்டிருக்கிறாங்க. போராட்ட காலத்துல நிம்மதியா தொழிச்சுக்கிறாங்க. கடந்த ஆட்சியிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த சம்மேளனம் புதிய அரசாங்கம் ஏன் கலட்டு தெரியப்படவில்லை? ஏனென்று சொன்னால் அவங்கள் எந்த அரசாங்கம் வருதோ அந்த அரசாங்கத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறாங்க. ஒட்டுண்ணியல் போல ஒட்டி கொண்டிருந்தால் அவங்களுக்கு ஜால்ரா போட்டால் அவங்களே கலைக்க போறாங்க. ஒரு காலம் கலைக்கப்படாது. திருப்பி நியமனம் என்ற ஒரு வேலையை அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சமாசத்துல 3 பேருக்கு நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சமாசத்துல ஒரு ஆள் தான் போகலாம். சம்மேளனத்துக்கு ஒரு சமாசத்துல ஒரு ஆள் தான் போகலாம். 11 சமாசம்.
அதுல இப்ப ஒண்டியங்கிறதுல 10 சமாசம் வேண்டாம் 10 பேர் தான் போகலாம். ஆனா ஒரு சமாசத்துல இருந்து 3 பேர் போயிருக்கிறான். 3 பேர் போறோம்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, இது எங்க போய் நிக்குது. அப்ப தங்களுக்கு செஞ்ச ஆக்களை தூக்கி அதுக்கு வச்சுக்கொண்டு எங்கள் இந்த கடல் வளத்தை அழிச்சு நாசமாக்குற ஒரு சட்டவிரோதமான தொழிலுக்கு ஊக்குவிச்சு கொண்டு அந்த சம்மேளனத்துல இருக்கிறவன் உள்ளூர் மடி தொழில் செய்கிறவனும் சுருக்கு வேலை வளைக்கிறவனும் அட்டப்பண்ண வச்சிருக்கிறவன் தான் அந்த சம்மேளனத்துல இருக்கிறாங்க. அப்ப இவங்கள் எப்படி எங்கட கடல் வளத்துக்காக கலைக்க போறாங்க, எங்கட கடல் வளத்தை பாதுகாத்த பற்றி கலைக்க போறாங்க. அடுத்தது கடல் என்றால் என்னன்னு தெரியாது, கடல்ல கால் வைக்கிறேன் இல்லை. அவங்க செய்யற தொழிலை எல்லாரும் யோசிச்சு பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஒருத்தன் 2, 3, 4, 5, 6 இழுவ மடிக்க தொழிலை விட்டுட்டு தனியே இருக்கிறான். அடுத்தவன் சம்பளத்துக்கு பிடிச்சி சுருக்கு வேலையை விட்டுட்டு இருக்கிறான். அடுத்தவன் வேறு ஏதோ ஒரு தொழில் செய்கிறான். இவங்கள் தான் மீனவ பிரதிநிதிகள். உண்மையாண்டைக்கு உண்மையின்படியே ஒரு தமிழ் உணர்வு, ஒரு மனுஷன், சரி எல்லாரும் மனுஷர்கள் தான், எல்லாரும் உயிர் தான். இந்தியாவில இழுவப்படக சுட்டு பிடின்னு சொல்றவன் எல்லாரும் இவங்க எல்லாம் மனுஷரா? இதுக்கு முதல் இருந்த கடத்தொழில் அமைச்சால உருவாக்கப்பட்டாங்கன்னு சொன்னா எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உண்மையின்படி நானும் மனுஷன் தான், அவங்களும் மனுஷன் தான், எல்லாரும் மனுஷன், எல்லாருக்கும் ஒரு உயிர் தான். இன்றைக்கு மிருகத்தையே சுடக்கூடாது சட்டம் இருக்க மனுஷனை சுட்டு பிடிக்கின்றாங்க. அப்ப இவங்களெல்லாம் கடத்தொழிலா என்னன்னு தெரியாது, அதுல இருந்து சுட்டு பிடிக்கின்றாங்க. ஏன்டா அவங்களுக்கு உயிர் இல்லத்தானே, ஏன்டா அவங்களுக்கு குடும்பம் இல்லத்தானே. சரியான நீங்கன்னு சொன்னால் நெருக்குதல் கொடுப்போம் ஜனாதிபதிக்கு, சட்டமாதிபர் ஊடாக, பாதுகாப்பு செயலர் ஊடாக நேவிக்கு அறிவிக்க சொல்லுங்க. எல்லான்ற மீனவரை பிடிக்க சொல்லி அரசு உடனடியாக அரசு பண்ண சொல்லுங்க. அரசு பண்ண அதான் எங்க வழி. எல்லாம் தாண்டி வர மீனவரை அரசு பண்ண சொல்றாரு. எங்களுக்கு தெரியவே தான் சுட்டுப்பிடின்னு சொல்றாங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. சுடா அப்படி சொல்றாமல் ஒரு கேவலம் கொண்ட ஒரு மனுஷனா தான் இருப்பார், ஒரு மனுஷனை சுட்டுப்பிடின்றவன். அப்ப இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எந்த அரசாங்கம் வந்தாலுமா அவங்களோட ஒட்டி கொண்டு அவங்களோட குந்தி கொண்டு ஒட்டுண்ணிமையா இருந்து கொண்டு எங்களோட கடல் வளத்தை, எங்களோட வாழ்வாதாரத்தை, எங்களோட கடற்தொழில் மக்களோட உபகரணங்களை அழிக்கிற உடமைக்கு இவங்க துணை போய் கொண்டிருக்கிறாங்க. உண்மையா வார அதிகாரிமார்கள் எல்லாரும் அதுதான். உண்மையா முதல் இருந்த அதிகாரியை பற்றி நாங்கள் கிழிச்சொண்டுதான் இப்ப அதிகாரி இதை விட கேவலமா கிடக்கு. அப்ப நான் இருக்கா கேட்டுறான் அவரை, ஐயா இந்த உள்ளூர் படகு என்ன ஐயான்னு சொல்ல, இல்ல வரணும் செய்யுங்க, கிட்ட நெருங்கிட்டோம், கூடிய சீக்கிரம் நிப்பாட்டுவோம் சொல்லி. ஒரு காலம் நீங்கள் நிப்பாட்ட மாட்டாங்க, லஞ்சங்களை வேண்டுறாங்க. ஒரு படகுக்கு இவ்வளவு சொல்லி ஏற்கனவே இது நாடாளுமன்றத்தில் கலைக்கப்பட்டது. ஒரு படகுக்கு 5000 ரூபாய் வேண்டி கொண்டு போடுறாங்கன்னு சொல்லி இது நாடாளுமன்றத்திலே கலைக்கப்பட்டது. உண்மையும் அதுதான். நாடாளுமன்றத்தில் யாரால கலைக்கப்பட்டது? இது எங்க இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஆள் வந்தாரு, அவருக்கு ஞாபகத்தை காலையில பாராளுமன்றத்தை கலைச்சு இதுக்கு மறுப்புகளும் தெரிவித்தவர்கள் அப்படி அங்க இல்லைன்னு சொல்லி. ஆனா உண்மை அதுதான். ஏனென்று சொன்னால் சரியான ஒரு கடத்தொழில எங்க வாழ்வாதாரத்தை அளிக்குது, கடலத்தை அளிக்குதுன்னு சொன்னால் கல்புட்டியில நிறுத்தப்பட்ட தொழிலே நீங்க நடப்பார். எல்லாரும் யோசிக்கணும். கல்புட்டியில 22 23 உள்ளூர் படப்பட்டு 2022ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. இது கடல் வளத்தை அழிக்குதுன்னு சொல்லி நிறுத்தப்பட்டது. அப்ப அங்க கடல் வளத்தை அழிக்குதுன்னு சொன்னா இந்த கடல் வளத்தை விதைக்குதா? வடமாகாணத்துல கடல் வளம் விதைக்கப்படுதோம். அப்ப அப்படி என்ன நாங்கள் என்ன சந்தேகப்படுறோம், நீங்கள் கை விட்டால் வேண்டுறீர்கள், வேண்டிக் கொண்டு சட்டவிரோதமான விடுறீர்கள். உண்மையா சுருக்கு வேலை என்றால் கடல்ல லைட் சுருக்கு வேலை இப்படி குஞ்சு மீனவத்தை அள்ளி போட்டு கொட்டுறாங்க. அப்ப என்னென்ன மீனிடம் பெருகும், என்னென்ன கடல் வளத்தை நாங்கள் பாதுகாக்கிறது? அப்ப இந்த கட்டத்துல நாங்கள் இப்படித்தான் சேர்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையின்படி நாங்கள் கடல் வளத்தை ஒரு காலத்துல இந்த கடலால உழைச்சு இந்த நாட்டை நாடு காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு கடல் வளம் இன்றைக்கு செத்து, இன்றைக்கு நாங்கள் கரைக்கு மீன் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கு எங்களோட மக்கள் செத்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் அரசாங்கத்தோட ஒட்டி வாழ்றாக்கள். உண்மையின்படி எவனாவது டிஜியா இருக்கலாம், ஏடியா இருக்கலாம், இந்த கடல் வளம் பாதுகாக்கப்படுது, கடல்ல மீன் இனம் அழியுது, எங்கள் நம்மளை முட்டா அழிக்கப்படுது எவன் சிந்திக்கிறான்? நீங்கள் வாரிகள் எல்லாருக்கும் துணை போறீர்கள், அவருக்கு மாமா போறீர்கள், இவனுக்கு மாமா போறீர்கள், எல்லாருக்கும் சலாம் போட்டு நீங்கள் போறீர்கள். சாகிறது நாங்கள் எங்களோட மக்கள். இன்றைக்கு இந்த வெளியான மண்ணெண்ணில போய் நாங்கள் எங்க எவ்வளவு மீனை பிடிச்சி உழைக்கிறது? என்ன ஆனது? நாங்கள் மீன் ஓடுறது ஓட இயலாது, ஓட முடியாது. அப்படி அங்க எங்க போனாலும் எங்களுக்கு மீன் இல்ல, கடல்லையே இல்ல, கடல் எல்லாம் விட்டு போச்சு. கடல்ல என்ன கிடக்கு மீனிடம் பெருகிறதுக்கு? ஒன்றுமே இல்லை. மீனிடம் பெருகிட்டா புல்லு பூண்டு காளான் பவள கொடிகள் பவளப்பறையில் இருந்தா தானே மீனிடம் பெருகும். இன்றைக்கு அங்க தீபம் முழுக்க அங்கால் மெட்டார் பக்கம் முள்ளிடாமல் அழிக்கிறீங்க, சகலதாலையும் அழிக்க, உள்ளூர் படம் அழிக்குது, சுருக்கு வேலை அழிக்குது, டைனமைட் அடிக்கிறான், லைட்டை விடுறான், தாங்குசி வேலையை விடுறான், சகல தடை செய்யப்பட்ட தொழில் முழுக்க நடக்குது. எவ்வளவு இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறானா? ஒரு அறிவித்த ஒன்றும் தேவையில்லை, உடனடியாக ஏடின்னு சொல்லணும் எல்லா சங்கங்களுக்கும். இந்த தொழில் தடை மீறி தடை அப்படி நடக்குவா இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு சங்கத்துக்கு அறிவித்தப்பட்டு பார்ப்போம், உடனே நிற்கும். ஆனா நீங்கள் அதை ஊக்குவிச்சு விட்டுருக்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் அதுல குளிர்காயிறீர்கள்.
அப்படி என்ன இந்த கடல் வளத்தை பாதுகாப்பு இந்த கடத்தொழில் மக்கள் யோசிச்சு பாருங்க. 54 57,000 குடும்பத்தின் இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்போ ஒருத்தருக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை. தயவு செய்து இனிமேத்தனும் ரோசமான சூடு சூழ உள்ளவங்கள யாரும் இருந்தால் உடனடியாக எங்கட கடல் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். உள்ளூர் நிறுவப்படுத்தோடும் சுருக்கு வேலை நிறுத்தப்படவுடன் லைட்டு தங்குசி வேலை டைனமெட்டு கூட இதெல்லாம் தடை செய்யப்படாமல் தொழிலை நிறுத்தினால் உங்களுக்கு 2 வருஷம் 2 வருஷத்துல நாங்கள் உங்களுக்கு அந்நிய செலவாணி நாங்கள் உழைச்சி தருவோம். தேவையான அந்நிய செலவாணி நாங்கள் உழைச்சி தருவோம். அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அதிகாரிகளுக்கும் திராணி இல்லை, வார கடத்தொழில் அமைச்சருக்கும் திராணி இல்லை, யாருக்குமே திராணி இல்லை, தமிழ் அரசியல்வாதிகள் கேவலம் கிட்டவர்களுக்கும் திராணி இல்லை. இனிமே தான் உங்களை ரோசமானத்தோட இதுக்குரிய நடவடிக்கை இறங்கி சொல்லி நான் நம்புறேன். நன்றி.